Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கள்ளிக்குடியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய திறனற்ற திமுக அரசை கண்டித்து மதுரை மேற்கு மாவட்ட கழக அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் திரண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது விடிய அரசின் ஏவல் துறை அதிமுகவினரை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இன்றைக்கு அரசு அக்கறையோடு இருக்க வேண்டிய அரசு, இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு, இது எதுவோ நடைபெறாத மாதிரி, இந்த நாட்டிலே எதுவுமே நடைபெறாத மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு அவர்கள் நடவடிக்கைகள் இருக்கிறது. இதுதான் மக்களை உச்சபட்ச கோபத்திலே கொண்டு போய் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிற அடிப்படையில், இது ஒரு சம்பவம் அல்ல, இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். புதுக்கோட்டையில் நடைபெற்ற சம்பவம், மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையை கூட கற்பழிக்கிற ஒரு கொடூரமான மிருக அரக்க குணத்தோடு இன்றைக்கு இருப்பதை இந்த அரசு தண்டிக்கவே இல்லை, அதை கண்டிக்கவும் இல்லை. அதனால்தான் இந்த துணிச்சல் இந்த குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து நீலகிரியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உதகை ATC பேருந்து நிலையம் அருகே மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றும், திமுகவைச் சேர்ந்த காமுகன் ஞானசேகரன் தொலைபேசியில் பேசிய சார் யார் என்றும் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லை, முதியோருக்கும் பாதுகாப்பில்லை. இதுவா ஆட்சி? எல்லாமே போச்சு. கோவை மாவட்டம் துடியலூரில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை ஏவல் துறை கைது செய்தது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளருமான PRG அருண்குமார் தலைமையிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான அதிமுகவினர் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவினரை ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை கண்டித்து அரியலூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அரியலூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமை வகித்தார். இதில் மாவட்ட, ஒன்றிய, பேரூர், நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பெருகி வரும் பாலியல் துன்புறுத்தல்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கோஷம் எழுப்பப்பட்டது. அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவாரூரில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமை வகித்தார். இதில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று யார் அந்த சார் என கேட்டு குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டம் நடைபெற்ற இடத்தில் இருந்து கைது செய்து தங்க வைக்கப்பட்ட மண்டபம் வரை ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் பேரணியாக சென்றதால் திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. கண்டிக்கிறோம்.